எப்படி மார்க் கம்மியாச்சு? நம்ம அவனை பார்த்து தான் எழுதணும். அவன் அவ்வளவு மார்க் எடுத்துட்டான். நம்ம ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் தான் எடுத்திருக்கோம். இன்னும் ஒண்ணும் விரும்பவே இல்லையே. பார்த்து எழுதுங்களா என் கண்ணில் எதுவும் மார்க் என்ன? என்னடா மார்க் ரொம்ப கம்மியாகல? வார்த்தாக்காரி சொல்லிட்டு அழுகுறா. அதுக்கு தான்டா விளங்காத சூர்யா ஆகாத கூட சேர்ந்து தொலையாதுன்னு சொன்னேன். சின்ன வயசுல உன்னை அப்பாவுக்கு கிளாஸ்ல சேர்த்து விடுன்னு சொன்னேன். கேட்டு தொலைஞ்சியாடா? எல்லாம் என் நேரம்டா. அப்பா காசு அப்பா காசு எல்லாமே உன் காசுதாயா. நான் படிச்சு வேலைக்கு போய் அந்த காசை பூரா அடைச்சிடுறயா. இப்படி சொல்லி தான் என் மைண்ட்ல என் படிப்பே ஏறல. மார்க் கம்மியானதுக்கே நீதாயா காரணம். நீ என்ன சொல்ற? என்னடா பேசிட்டு இருக்க அப்பன்டா? அட வெண்ணமோனே, அப்பன் காசு கிடையாதுடா, அப்பா காசுடா அது. அந்த கோர்ஸ்ல சேர்த்து விடுறேன்னு இப்படி தற்கொலைத்தனமா தெரியறதுக்கு அது சேர்ந்திருந்தாலும் உன் மூளையை கொஞ்சம் நாள் வளர்த்துட்டு வந்துருப்பியாடா. டேய் நாய்வால், பாஸ் ஆயிட்டியாடா? என்னடா ஆட்டிக்கிட்டு இருக்க? நம்மளே அப்பா காசு நினைச்சு வச்சிருந்தோம். இவங்க என்ன சொல்ல போறாங்களோ, என்ன மாத்த போறாங்களோ தெரியலையே சாமியே. வாங்கடா தருதலைகளா, என் மகனை கெடுத்தது நீங்க தானடா. பாஸ் ஆகி தொலைஞ்சீங்களா? இதுல ஸ்வீட்டு வேற, வெக்க கேடு இல்லாம. காலை வச்சு உட்காந்து நம்மளே உனக்கு எடுத்து இருக்காரு. இதை யாராவது கிட்ட நான் சொல்ல வேணுண்டோ, இல்லைன்னா என் மண்டை வெடிச்சு போயிருண்டோ. அங்கிள் நான் ரெண்டும் பாஸ் ஆயிட்டேன் அங்கிள். அதான் உங்களுக்கு பிடிக்கும். என்னது பாஸ் ஆயிட்டீங்களா? அப்பா கேஸ்னா போது என்னன்னு தெரியுமாடா உங்களுக்கு? அங்கிள் எங்களுக்கு அப்பா காசுலாம் தெரியாது. ஆனந்த பண்ண அப்பாஸ் தான் அங்கிள் தெரியும். அட தருதம் பிடிச்சிவீங்களா? என் மகன் வாழ்க்கைக்கு எடுத்தது நீங்க தானாடா. இனிமேல் இந்த வீட்டு பக்கம் வந்தீங்க கழுத்தை பிடிச்சி வர பக்கமே போயிடும். 5 7 2 8 9 7 6 -2 -3 -1 5. Answer is very nice.